வணக்கம் இசை விரும்பிகளே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாராஜா கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய JBL 1500 வாட் மாடலில் இருக்கக்கூடிய ஒரு லோ பாஸ் ஃபில்டர், அதாவது சப்வூஃபர் ப்ரீ போர்டனுடைய டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த சப்வூஃபர் ப்ரீ போர்டு. நல்ல ஒரு காம்பேக்ட் சைஸில் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் உள்ளங்கையில் எந்த அளவுக்கு காம்பேக்டாக இருக்குன்னு. நல்ல ஒரு குவாலிட்டியான டபுள் சைடு PCB மற்றும் SMD த்ரூ ஹோல் காம்பவுண்ட்ஸ் இரண்டையும் பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. 4558 இரண்டு ஆப் ஐசியை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. ஆன்போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கெயின் மற்றும் ஃப்ரீக்வன்சி இரண்டையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போர்டில் JBL 1500 வாட் மாடல்னு கொடுத்துருக்கு. ஆனால் JBL சப்வூஃபருக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமான்னு நீங்கள் கேட்கலாம். எந்த ஒரு பிராண்டட் சப்வூஃபருக்கும் இதை நம்ம மேட்ச் பண்ணி பயன்படுத்திக்க முடியும். அதற்காக தான் இந்த ஃப்ரீக்வன்சி மற்றும் கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காம்பேக்ட் சைஸ் டியூவல் பவர் சப்ளையில் ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு லோ பாஸ் ஃபில்டர். இந்த போர்டை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 2.1 ஆம்ப்ளிஃபையர் அல்லது 5.1 ஆம்ப்ளிஃபையரில் சப்வூஃபருக்கான சிக்னலை நம்மளுடைய USB ஆடியோ சோர்ஸ் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஸ்டீரியோ ஆடியோ சோர்ஸில் இருந்து சப்வூஃபருக்கு தேவையான லோ ஃப்ரீக்வன்சியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து அதை இந்த மாதிரியான ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையருக்கு இன்புட்டாக கொடுத்து அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி நம்மளுடைய சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையராக அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த போர்டை பயன்படுத்தலாம். இப்போது இந்த போர்டினுடைய இன்புட் மற்றும் அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் நம்ம எங்கே கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை இன்புட் டியூவல் பவர் சப்ளை DC இந்த பின்னில் கொடுக்கணும். DC என்னென்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் பாசிட்டிவ் சப்ளை இந்த ஃபஸ்ட்டு பின்லையும், நடுவில் கிரவுண்டு, இந்த லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் சப்ளை இன்புட் கொடுக்கணும். அதுக்கடுத்து ஆடியோ சிக்னல் இன்புட் நம்மளுடைய USB பிளேயர்லேருந்தோ அல்லது ஆக்சஸ் சோர்ஸில் இருந்தோ லெஃப்ட் சேனல் இன்புட் இங்கேயும், கிரவுண்ட் இங்கேயும், ரைட் சேனலுக்கான இன்புட் இங்கேயும் கொடுக்கணும். அதே போல் சப்வூஃபருக்கான அவுட்புட் இந்த பின்னில் சிக்னலும் அடுத்து பக்கத்தில் இருக்க பின்னில் கிரவுண்டும் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த போர்டில் பவர் சப்ளை இன்புட் இங்கே, ஆடியோ சிக்னல் இன்புட் இங்கே, சப்வூஃபருக்கான லோ ஃப்ரீக்வன்சி அவுட்புட் இந்த இரண்டு பின்லேருந்து எடுத்து இந்த போர்டை கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த போர்டுக்கு பவர் சப்ளை இன்புட் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் பவர் சப்ளை DCயில் 30 வோல்ட் இருந்து மேக்ஸிமம் 40 வோல்ட் வரைக்கும் இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான சப்வூஃபர் ப்ரீ. ஒரு JBL சப்வூஃபர், அதாவது 1300 இருந்தாலும் சரி, 1500 மாடலாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு நல்ல சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் நீங்கள் அசம்பிள் பண்ணணும்னா இந்த சப்வூஃபர் ப்ரீ போர்டு, இந்த மகாராஜாவினுடைய 6 டிரான்சிஸ்டர் பேரலல் மோனோ போர்டு, ஒரு 40 வோல்ட்டில் 8 ஆம்ப்ஸ் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர், இந்த மூன்றையும் காம்போவை பயன்படுத்தி அசம்பிள் பண்ணிங்கன்னா உங்களுடைய JBL சப்வூஃபரை ஃபுல் டிரைவ் பண்ண முடியும். அதாவது ஃபுல் பவர் அவுட்புட்டாக எடுக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக உங்களால் அந்த ஃபுல் பவர் அவுட்புட்டை ஒரு ஹோம் ஆடியோ சிஸ்டமில் வச்சு கேட்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு பேஸ் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் 200 வாட் 300 வாட்லாம் நார்மல் அதாவது போதுமான அளவு இருக்காதுன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. ஒரு 100 வாட் ஆடியோ பவர் அவுட்புட்டே சப்வூஃபருக்கு கரெக்டாக டிஸ்டார்ஷன் இல்லாமல் எடுத்தோன்னா அவ்வளவு அருமையான அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதில் 300 வாட்லாம் ரொம்பவே அதிகம். நிறைய பேர் இன்றைக்கி ஆடியோ சிஸ்டம் அசம்பிள் பண்ணுறீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஹெவியான்னு சொல்லி ரொம்ப ஹெவியாக பண்ணிவிட்டு 10% கூட வால்யூம் வைக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா 10% மேலே வச்சிங்கன்னா உங்களால் உட்காந்து கேட்க முடியாது. எல்லாமே வைப்ரேஷனில் அதிர ஆரம்பிச்சிடும். வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுடைய ஆடியோ சிஸ்டம் நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணுங்கள். எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸை சூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்பீக்கருடைய வாட்டேஜுக்கு தகுந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையரை சூஸ் பண்ணுங்கள். அந்த ஆம்ப்ளிஃபையருக்கு தகுந்த மாதிரியான பவர் சப்ளையை சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கரெக்டான அளவான ஆடியோ சிஸ்டமை நீங்கள் அசம்பிள் பண்ண முடியும். உங்களுடைய பணமும் மிச்சமாகும். ஏன்னா ஹெவியான ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பவர் சப்ளை கொடுக்கணும், அதற்கு தகுந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் போர்டு கொடுக்கணும், அந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸும் நீங்கள் வாங்கணும். ஸோ தேவையில்லாமல் பணம் வேஸ்ட் ஆகும். அதனால் கரெக்டான தேவையான அளவில் காம்போவை சூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுடைய பணமும் மிச்சமாகும், குவாலிட்டியான ஆடியோவையும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இதை மறக்காமல் எப்போவுமே ஒரு ஆடியோ சிஸ்டம் பண்ணும்போது இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த போர்டு நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. போர்டு தேவைப்படுறவங்க நம்மளுடைய இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்டலாக் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதனுடைய செல்லிங் ப்ரைஸ் டீட்டெயில் இருக்கும். எத்தனை பீஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு அந்த மெட்டீரியல், ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுவேன்.
பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதன் வழியாக பேமெண்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட்டுக்கான ரெசிப்ட்டை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண மெட்டீரியல் நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு சேஃபாக ஆல் ஓவர் இந்தியா ஸ்பீடு போஸ்ட், பார்சல் சர்வீஸ், கொரியர் அல்லது டிரான்ஸ்போர்ட் மூலியமாக அனுப்பிச்சி வச்சுட்ருக்கோம். ப்ரீபெய்டு பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் பண்ணுறோம். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது நம்மக்கிட்ட. ஸோ தயவு செஞ்சு கேஷ் ஆன் டெலிவரி கொடுங்கன்னு கேட்காதீங்க. அதே போல் உங்களுடைய ஆர்டர் மற்றும் என்கொயரிஸை நம்மளுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ளே பண்ணி நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா 6 மணிக்கு மேலே கொரியர், பேக்கிங் அண்ட் டிஸ்பேச், சர்வீஸ், அசம்பிளிங் ஒர்க் இருக்கிறதுனால உங்களுடைய என்கொயரிஸ்க்கு நம்மளால் பதில் கொடுக்க முடியறதில்ல. ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸை ஃபாலோ பண்ணி தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பொருள் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த சப்வூஃபர் ப்ரீ மற்றும் பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. மகாராஜா பிராண்டில் இருக்கக்கூடிய எல்லா மாடல் பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு, அதாவது 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ மற்றும் 4 டிரான்சிஸ்டர் மோனோ, அதே போல் 6 டிரான்சிஸ்டர் பேரலல் மோனோ இந்த போர்டு, அதற்கடுத்து 8 டிரான்சிஸ்டர் பேரலல் மோனோ, அதற்கடுத்து 12 டிரான்சிஸ்டர் பேரலல் மோனோ, எல்லா மாடலுமே நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. 5 சேனல் 10 டிரான்சிஸ்டர் போர்டும் சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்லாக் லிங்கை கிளிக் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு வித்தியாசமான யூஸ்ஃபுல்லான ஒரு ஆடியோ ப்ராடக்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.